ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக ஸ்கிப் பண்ணிடாம பாருங்கள். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வெள்ளி செவ்வாய்க்கு நல்லா சாமி கும்பிட்றீங்க. எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் கும்பிடணும்னு ஆசை. நானும் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு சாமி கும்பிட முடியாத மாதிரி ஒரு தடையாயிருச்சு. அதனால் எனக்காக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பர்சனலாக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி டிஎம் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை வந்து அவங்களுக்காக அவங்க நேமை மென்ஷன் பண்ணி நான் வந்து சாமி கும்பிட போகிறேன். அவங்களுடைய பிரார்த்தனையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து முருகப்பெருமான் கிட்ட சாமி கும்பிட போகிறேன். இந்த வருஷத்துடைய முதல் சஷ்டி வந்து 24ஆம் தேதி வருது, சனிக்கிழமை. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து வேண்டிக்கிறேன். உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஒருத்தவங்க வந்து நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாலே எனக்கும் சேர்த்து வேண்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி நான் சாமி கும்பிடும்போது உங்களுக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஒரு ஈவினிங் விலாகு. ஈவினிங் வந்து குளிச்சுட்டு யோகனையும் குளிக்க வச்சுட்டு தூக்கிட்டு வந்தாச்சு. வந்து வீட்டில் சாமியும் கும்பிட்டாச்சு. ராகேஷ் போய் உசிலமேட்டில் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. 2 பேரும் சேர்ந்தே வந்து கடையில் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம். ராகேஷ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அழகாக எனக்கு எடுத்து வச்சு கொடுத்துருவாங்க. மாமா வாங்கிட்டு வந்தாங்கன்னா நான் தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ராகேஷ் வந்து எனக்கு நல்ல பலனாக நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு அதுவே போதும். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. அப்புறம் கடைக்கு சூடம் பொருத்திட்டு 2 பேரும் வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் வேண்டுதலை கமெண்ட் பண்ணுங்கள்.